நம்ம பெருக்கு தொடர் வரிசை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 2.7ல் 9வது சம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சம் எல்லாம் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துக்கோங்க. சம் பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் 27 மற்றும் அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல் 57/2ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் அந்த 3 உறுப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்பை நம்ம எப்படி எடுக்கணும்னா a/r, a, ar. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்பை இப்படி தான் எடுக்கணும். அதோட பெருக்கற் பலன் 27ன்னு கொடுத்துட்டாங்க. a/r இன்ட்டு a இன்ட்டு ar. ஏன்னா அதோட பெருக்கற் பலன் 27ன்னு கொடுத்ததுனால இதை பெருக்கியிருக்கோம். ஆறும் கேன்சல் ஆயிரும். a இன்ட்டு a இன்ட்டு a a³ = 27. இப்போ ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா a = √27. நமக்கு a 3ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 3 × 3 × 3 3 9 9 3 27 √ஆஃப்ங்கும்போது 3 3க்கு ஒரு 3 வெளியில் எடுப்போம். அப்போ ஏயோட மதிப்பு 3. அடுத்து பாருங்கள், மற்றும் அவைகளில் 2 உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல். 2 உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல் அதை எப்படி எழுதுவோம்? a/r இன்ட்டு a ப்ளஸ் a இன்ட்டு ar ப்ளஸ் ar இன்ட்டு a/r. ஏன்னா 2 உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அது என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 57/2. இப்போ பாருங்கள், இது நமக்கு a²/rன்னு கிடைக்கும். ப்ளஸ் a²r ப்ளஸ் இந்த ஆறும் கேன்சல் ஆகி நமக்கு a² கிடைக்கும். ஈக்குவல் டு 57/2. இதில் ஃபுல்லாக நம்ம a² பொதுவாக வெளியில் எடுத்துடலாமா? a² வெளியில் எடுத்தோம்னா இங்கே 1/rன்னு இருக்கும். ப்ளஸ் r ப்ளஸ் இங்கே அதாவது a² எடுத்துட்டோம்னா இங்கே 1 இருக்கும். போது 1 = 57/2. அடுத்து பாருங்கள், a² போட்டுருவோம். இங்கே முழு எண்ணாக இருக்குது, இங்கே பின்னத்தில் இருக்குது. அப்போ இதை மீச்சியமாக எடுக்கணும். மீச்சியமாக எடுத்தோம்னா r. இங்கே ஏற்கனவே கீழே 6 இருக்கிறதுனால 1 அப்படியே போட்டுருவோம். இங்கே கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். மீச்சமாக 6ங்கும்போது கீழே 6ஆல் பெருக்கும்போது மேலேயும் 6ஆல் பெருக்குவோம். அப்போ நமக்கு r² வரும். ப்ளஸ் இங்கே கீழே 1 இருக்கும்போது 6ஆல் பெருக்கும்போது மேலேயும் 6ஆல் பெருக்கும். அப்போ இங்கே 6ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 57/2. அடுத்து பாருங்கள், நமக்கு ஏயோட மதிப்பு என்னது? 3ன்னு தெரியும். a 3. a²னா 3 9 இன்ட்டு 1 ப்ளஸ் r² ப்ளஸ் r/r ஈக்குவல் டு 57/2. அடுத்து பாருங்கள், இதை ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? இதை வருஷப்படி எழுதணும்னா r² ப்ளஸ் r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57/2 இன்ட்டு இங்கே வகுத்தில் உள்ளது பெருக்கல்ல போகும்போது 6ன்னு வரும். இது /9ன்னு வரும். இப்போ அடித்தோம்னா 3ஆல் அடிக்கலாமா? 3 9 1 3 3 மிச்சம் 2 9 3 27. அடுத்து பாருங்கள், r² ப்ளஸ் r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 19r/23 6. அடுத்து எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடலாம். இதை ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு போகும்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல மாறும். இப்போது 6 r² ப்ராக்கெட்குள்ளே தானே போடுவோம். அப்போ அந்த 6 எல்லாத்துக்கும் வரும். அப்போ 6ஆல் எல்லாத்தையும் பெருக்கும்போது 6 r² ப்ளஸ் 6r ப்ளஸ் 6. அடுத்து இது இந்த சைடு போகும்போது ப்ளஸில் உள்ள, அதாவது இது ப்ளஸ் 19r தானே இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது -19rன்னு வரும். ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், -19r இங்கே ப்ளஸ் 6r. இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா 6 r² மைனஸ் 13r
ப்ளஸ் 6 = 0ன்னு எழுதுவோமா? இப்போ இதை காரணிப்படுத்தணும். 6 பெருக்கும்போது நமக்கு 36, அதாவது ப்ளஸில் 36 இருக்குது, நடுவில் பாருங்கள் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது ரெண்டு இதுலையுமே மைனஸ் சிம்பிள் வரணும். 6 36, 36 ரெண்டால் இது பண்ணோம்னா 1 2 2 மிச்சம் 1, 2 2 16, 2 9 2 18, 3 9. இங்கே வந்து -13 வரணும். 3 9, 2 4. இப்போ 9 4 36, -9 -4 இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு -13 கிடைக்கும். அப்போ நம்ம எடுக்க வேண்டிய காரணி வந்து -9 -4. இப்போ இதை பெருக்குனா மைனஸ் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் 36ன்னு வரும். இதை கூட்டணும்னா -13. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 6 r². இந்த -13 ஆருக்கு பதிலாக நம்ம -9r -4 6ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். ப்ளஸ் 6 = 0. அடுத்து பாருங்கள், இந்த 2ல் வந்து 3 6 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 3 6 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2 r மீதம் இருக்கும். அடுத்து மைனஸ் இங்கே 3 r தானே எடுத்திருக்கோம், அப்போ 3 மட்டும் இருக்கும். அடுத்து இதிலிருந்து -2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 r ப்ளஸ்னா மைனஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் தானே இருக்குது, அப்போ -3ன்னு வரும். 3 = 0. ரெண்டு இதுலையுமே 2r -3 இருக்குது, அதை எடுத்துருவோம். =0. அடுத்து 3r -2 = 0. பாருங்கள், 2r இந்த -3 அங்கிட்டு போகும்போது +3 மாறும். அப்போ r = 3/2ன்னு கிடைக்கும். இதில் 3r = 2, r = 2/3ன்னு வரும். இப்போது நமக்கு a வந்து 3ன்னு கிடச்சிருச்சு, r வந்து ஒன்று வந்து 3/2ன்னு கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து 2/3. நமக்கு அந்த 3 உறுப்புகள் தானே கேட்டிருக்காங்க. a/r, a, ar. a வந்து என்னது? ஃபஸ்ட்டு இதுக்கு 3, r வந்து 3/2ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போது 3/3/2, 3, அடுத்து 3 × 3/2. இது வந்து தலைகீழியாக மாறும்போது 3 × 2/3ன்னு வருமா? அப்போ 6 3 3 கேன்சல் ஆயிரும். 2, 3, 3 9/2ன்னு வரும். அடுத்து இதே இது r வந்து 2/3, ஏன்னா 2 இது கிடச்சிருக்குல்ல, 2/3ன்னு போடும்போது r வந்து 2/3. a வந்து என்னது? 3. a/rங்கும்போது 3/2/3. அப்போது 3 × 3/2ன்னு வரும், 9/2. அடுத்து a வந்து 3. அடுத்து arனா 3 × 2/3, 3 3 கேன்சல் ஆகி 2ன்னு வரும். அதாவது 9/2, 3,2ன்னு கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 3 தடவை சம்மெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும். காரணிப்படுத்துகள்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது சம் பாருங்கள். ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக ரூபாய் 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 வருட முடிவில்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல் மாத ஊதியம் வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டுதோறும் 5% உயருது. இது வந்து 100% இருக்கும். அதோட 5% கூடுதுன்னா நமக்கு 105% கிடைக்கும். இதை வந்து நம்ம 105/100ன்னு எழுதுவோம். ஏன்னா சதவீதத்தை வந்து /100ன்னு எழுதுவோமா? அப்போ r வந்து நமக்கு எவ்வளவு? 105/100. இப்போது 5 வருட முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. இது a வந்து 60,000, r வந்து 105/100. நமக்கு ஃபார்முலா வந்து 5 வருட முடிவுங்கும்போது
T6 தான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. Tn ஃபார்முலா என்னது? A இன்ட்டு ஆரின் அடுக்கு n-1. ஏன் இங்கே 6 எடுக்கிறோம்னா இங்கே வந்து 5 வருட முடிவில்னா அந்த 5 வருஷம் முடிஞ்சதப்போ அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு கணக்கு பண்ணோம். அப்போது T6ன்னு தான் எழுதணும். T6னா A வந்து எவ்வளவு? 60,000 இன்ட்டு ஆர் வந்து என்னது? 105/100 பவரில் 6 - 1 5. இப்போது இதை எப்படி எழுதலாம்? 60,000 இன்ட்டு 105/100 1.05ன்னு எழுதலாமா? ஏன்னா ரெண்டு 0 இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.05 பவரில் 5. இப்போது இதுக்கு மதிப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி செய்கிறதுக்கு வந்து பெருசாக போய்கிட்டே இருக்கும். 1.05 பவரில் 5ஓட மதிப்பு வந்து நமக்கு 1.276282. இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1.05 பவரில் வந்து 5, இதோட மதிப்பு வந்து 1.276282. இப்போது இதை 60,000த்தையும் பெருக்கணும். ஆறால் பெருக்கலாமா? 12 மிச்சம் 1 என்னாரா 48 49 மிச்சம் 4 12 12 4 16 மிச்சம் 1 6 36 1 37 மிச்சம் 3 7 42 42 3 45 மிச்சம் 4 12 12 12 4 16 மிச்சம் 1 1 6 1 7. அடுத்து இங்கே பாருங்கள் 1 2 3 4 0 இருக்குது. 1 2 3 4. அடுத்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. அவரோட 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் வந்து இதுதான் 76,576.92. இது முழு எண்ணாக்கன்னா புள்ளிக்கு அடுத்து 5 5க்கு மேலே இருந்ததுன்னா இதோட ஒன்று கூட்டிக்கிடுவோம். இப்போ 76,577. சமம் வந்து நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கோங்க. இது வந்து 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் மாதம் வந்து 60,000 வாங்குகிறாங்க. இது முதல் மாதத்தில் இறுதியில் எவ்வளோ வாங்குவாங்கன்னா அதோட 5% சேர்த்துக்கிடுவோம்ல. அப்போங்கும்போது 5 வருட முடிவுங்கிறதுனால நம்ம T6ன்னு தான் எடுக்கணும். அடுத்த சம் பாருங்கள். சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார். அந்நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. வாய்ப்பு ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் மாத ஊதியம் வந்து 20,000 தருவாங்களாம் மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்களாம். வாய்ப்பு ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் மாத ஊதியம் 22,000 மற்றும் நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்களாம். ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் 4வது வருட ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாய்ப்பு 1 எடுத்துக்கிடுவோம். வாய்ப்பு ஏல வந்து முதல் மாத ஊதியம் வந்து 20,000 சொல்லிட்டாங்க. 6% ஆண்டு ஊதிய உயர்வுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஏ. ஆர் கண்டுபிடிக்கும்போது 6%ங்கும்போது 100% ப்ளஸ் 6%ங்கும்போது 106%. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 106/100ன்னு எழுதுவோம். இதில் பாருங்கள் 4வது வருட ஊதியம் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் 5 வருடங்கள் முடிவில் கேட்டிருப்பாங்க. அதனால் அதை வந்து நம்ம T6ன்னு எடுத்தோம். இவங்க வந்து இது வந்து 4வது வருட ஊதியம் கேட்டிருக்கிறதுனால நம்ம T4 தானே கண்டுபிடிக்கணும். Tn ஃபார்முலா வந்து AR பவரில் n-1. இப்போ இங்கே வந்து A இன்ட்டு ஆர் வந்து என்னது? 106/100 பவரில் 4 - 1 3 வந்து ஏ வந்து என்னது நமக்கு 20,000. 20,000 இன்ட்டு அடுத்து என்னது 106/100 இன்ட்டு 106/100 இன்ட்டு 106/100. இப்போ பாருங்கள், இதை பெருக்கி போட்டுடலாமா?
இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 106 இன்ட்டு 106, 6 6 36, 1 6 6, அடுத்து 0 0, 6 0 1, 6 3 12 1, அடுத்து திரும்ப 106ஆல் பெருக்கணும். 6 6 36, மிச்சம் 3, 3 6 18, 19 20 21, மிச்சம் 2, 2 12 13 14, மிச்சம் 1, 1 6 6 1 7, அடுத்து 1 6 6, 0 0 0 0 0, அடுத்து 6 3 2 1 1, 6 1 10, மிச்சம் 1 11, மிச்சம் 1 8 1 9 1 1, அடுத்து இதை 2ஆல் பெருக்கணும். 6 2 12, மிச்சம் 1, 1 2 1 3, 0 1 2 9 18, மிச்சம் 1, 1 2 1 3, 1 2. அடுத்து இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? இப்போது இது வந்து 23,820.32 கிடைக்கும். அதாவது வாய்ப்பு ஏல வந்து. அடுத்து வாய்ப்பு பி பாருங்கள். வாய்ப்பு பியில் முதல் மாத ஊதியம் வந்து 22,000 சொல்லியிருக்காங்க. நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு. அப்போ ஆர் வந்து நமக்கு என்னது? 103/100. 4வது வருட ஊதியம் TN = AR n-1 T4ங்கும்போது ஏ வந்து 22,000 இன்ட்டு 103/100 பவரில் வந்து நமக்கு 3ன்னு வரும். 4 - 1 3. 22,000 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போது 103ஐயும் 103ஐயும் பெருக்குவோம். 3 9, 0 1 3 3, அடுத்து 0 0 0 103, 9 0 6 0 1. அடுத்து இதையும் நம்ம 103ஆல் பெருக்கணும். 9 27, 3 18, 1 3 3, 0 0 0 0 0, அடுத்து 9 0 6 0 1. கூட்டினோம்னா 7 2 17, மிச்சம் 1 2, 9 0 1. அடுத்து இதை 22ஆல் பெருக்கணும். 7 2 14, மிச்சம் 1, 2 4 1 5, 7 2 14, மிச்சம் 1, 2 4 1 5, 9 2 18, 1 2. அடுத்து இது நான் 4 5 4 5 8 1 2, 4 9 9 9, 8 5 13, மிச்சம் 1 10, மிச்சம் 1 4 2. இப்போ பாருங்கள் 2 4. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை சேர்த்துட்டு 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 24,039.99 கிடைக்கும். அதாவது வாய்ப்பு ஏல வந்து அவரோட சம்பளம் 4வது வருட ஊதியம் வந்து 23,820.32. வாய்ப்பு பியில் வந்து அவரோட 4வது வருட ஊதியம் வந்து 24,039.99. இதை வந்து 24,040 எழுதலாம். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக பாருங்கள். சம்மை பார்த்தா மட்டும் போதாத, அடிக்கடி செஞ்சு பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும்.